ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் கேனிமில். ஒரு போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க வரோம்னா தி கிங் ஆஃப் ஸோ அப்படிங்கிற மொழி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்மள வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் 300 அப்படிங்கிற ரூமை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து 3வது ஃப்ளோரில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோ கொஞ்சம் டக்குன்னு ஓடுற மாட்டே தெரியும். ஏன்னா டைம் ஸ்கிப் அதிகமாக பண்ணுறாங்க. எனக்கே தெரிய விடுது எகிட்ட டைம் ஸ்கிப் வருதுன்னு. கோச்சுக்காதீங்க, ஓகே ஓகேலாம். இப்போ வந்து அந்த செடியெல்லாம் வளர்ந்து நம்ம ஹீரோ பர்கரே செஞ்சு கொடுத்துட்டா அந்த சின்ன குழந்தைக்கு. அந்த குழந்தை அந்த பர்கரை கடிச்சு தின்னுட்டு எப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்போ தான் அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க, நம்ம இப்போ பர்கர் செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட இப்போ ஸ்டெப் வந்துருச்சு, அவ்வளோ சீக்கிரமாக அந்த விளைச்சல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே போலீஸ்கார் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ்கார் ஹீரோ பார்த்து நீ தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சின்ன குழந்தை சூப்பர் டெலிசியஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்கிட்டே அதை தேடிட்டு இருப்பாரு. நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க எல்லாம் வடா சேர்த்து செலிப்ரேஷன் பண்ணுவோம், இதுக்கு காம்பினேஷன் நான் சொல்கிறேன் அது பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதில் எலுமிச்சம்பழத்தெல்லாம் நறுக்கி கையில் உப்பு சால்ட்டெல்லாம் போட்டு நீ இப்படி தான் குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டு அந்த போலீஸ்கார சொல்லிக் கொடுப்பாரு. ஓல்டு மேன் இது ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஏழை நான் சொன்னது இது ஓல்டு ட்ரெடிஷன்ரா, நீங்கள் குடிச்சு போகிறா உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம போலீஸ்காரர் சொல்லுவார். சரி நீங்கள் சொல்லிட்டியே நான் இதில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஃபஸ்ட்டு அந்த சால்ட்டை கொஞ்சோண்டு நாக்கில் நக்கிக்கிட்டு அந்த ட்ரிங்கை சும்மா மணுக்குன்னு குடிச்சிட்டு அவர் சொன்ன மட்டுமே அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வாயில் ஒரே கடி நம்ம ஹீரோட வாய் அப்படியே பொஜிக்கிட்டு உள்ளே போயிடும். ஆமாம் டாக்டர் நீங்களும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம போலீஸ்கார் டாக்டரை பார்த்து கேட்கும் போது டாக்டர் சொல்லிடுவாங்க, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி நான் வந்து ஸ்மோக் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையோட அம்மாட்ட சொல்லும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையோட அம்மா கேட்பாங்க. அந்த சின்ன பொண்ணோட அம்மா எங்கே மஞ்சள் முடியை காணும் அப்படின்னு கேட்பாங்களா. அவனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாட்சிங், அவன் இது மட்டும் டியூட்டியில் இருக்கான் அப்படின்னு அவங்களாம் சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவில் உட்காந்துருக்கிறது யாரோ கேமராவில் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் அந்த வெள்ளை முடி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பா பார்த்து, அப்பா நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே மை சைல்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிட்டு ரெடி ஆவார். நான் கரெக்டாக எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு அந்த ரோஸு பொண்ணு சொல்லிவிடும். எல்லோரும் உள்ளே கிளம்புறது தயாராகிடுவாங்க. எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லோரும் உங்களோட கனெக்ஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ரோஸ் பொண்ணு சொல்லிவிட்டு இவனை பார்த்தா நல்ல மட்டும் தானே தெரியுது, எதுக்கு நம்ம இவனை இப்போ நம்ம கடத்த போகிறோம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்டால் அதெல்லாம் நீ கேட்காத, இது எதை பெரிய மேட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிடுவார். சரி பாப்ஸ் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடும். நம்ம ஹீரோ இருக்க இடத்துல காட்டினா நம்ம போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியாக குடிக்க ஆரம்பிச்சிடுவார். குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருந்தால் இப்போ எப்படி தான் இருந்திருப்பீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டோன்னே, இல்லை என்னோடய பொண்ணை நான் விட்டுட்டேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய பொண்ணை, நான் என் குடும்பத்தோட ஒழுங்காக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம டாக்டர் அவங்க பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அவர் பட்டும் புலம்ப ஆரம்பிச்சிருவார். அப்போ நம்ம ஹீரோ ஆஹா டாக்டருக்கு ஒரு அப்பா கிடச்சிட்டாங்க போலையே அப்படின்னு ஹீரோ பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பான், நம்ம இந்த அப்பகலிப்ஸில் இருந்தாலும் ஒரு குடும்பம் மட்டுமே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ இருந்த வீட்டில் அப்படியே சடனாக கரண்ட் கட் ஆயிரும். இது ஏதோ ஸ்டேஞ்சாக தெரியுது, யாரோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம போலீஸ்கார் டக்குன்னு சீரியஸாக மாதிரி அங்கேருந்து எங்கேயும் எழுந்திரிச்சு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து நடந்து போயிட்டு ஒரு பட்டா கத்தியும் அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த ஒரு மாஸ்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஆள் ரெடியாகி போயிடுவார். அப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இதை வச்சு நம்மளை உள்ளே வரக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வெள்ள முடி சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே ஒரு வழி இருக்குது, நீ சொன்ன மட்டுமே உள்ளே உனக்கான ஒரு ஸ்பை இருக்கானா அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்பாங்க. அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். ரோஸு பொண்ணு எல்லாம் கிளியராக இருக்குது, ஏதோ வீடாக தெரியுதா நான் பார்த்துப்போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லோரும் ஒரே அலைனா வாங்க நம்ம உள்ளே போகலாம், சத்தம் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே கிளம்பிடுவாங்க. எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கும் போதே பார்த்து பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம போலீஸ்கார தான் காட்டுவாங்க. அவர் அந்த மாஸ்க்கை போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும் இது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ அப்புறம் டாக்டர் 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம மஞ்சள் முடி ஒடியாந்து யாரோ உள்ளே வந்துட்டாங்க, ஏதோ ஒரு புது டீம் உள்ளே வந்திருக்கு, இது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க இது கிளியராக இருக்குது, வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாரோ வந்து பொத்தக்கடின்னு இறங்குவாங்க. யார் இது, யாரோ புதுசாக வந்திருக்கீங்க, ஒழுங்காக கையை தூக்கி நில்லுங்க, நீங்கள் அப்படி கையை தூக்கலனா நாங்கள் உங்களை சுட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே மாசாக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தயாராகி வந்திருப்பான். அவங்க அதை பார்த்துட்டு யார் நீ ஒழுங்காக திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்களாம் யார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே நம்மளால் திரும்பி பார்ப்போம். ஓ ஒரு சின்ன ஸ்குவாடு தானா, நீங்கள் ஒன்று தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுவா. இந்த மாஸ்க்கு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா என்னாச்சு ஒரே அமைதியாக இருக்க,
இந்த மனுஷனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது இப்போ தான் நம்ம போலீஸ்காரோட ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஆளா அவர் ஒரு பயங்கரமான கொடூரமான கொலைகாரன் என்எஸ்பியில் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் திடீர்னு அவர் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்எஸ்பிலேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் எங்கே போனார் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அந்த பொண்ணோட அப்பா அவனா இவன் வந்தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ்கார் எதுக்கு நின்றுட்டு இருப்பார், நீங்களாம் யார் அப்படின்னு, நான் ஒத்தாள் முடிஞ்சா வாங்கடா வெட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா கையில் இருக்க துப்பாக்கியோடு சேர்த்து அவர் விரலையும் வெட்டி எஞ்சிருவார் நம்ம போலீஸ்கார். அடுத்து அவரை ஒரே போட்டஞ்சலான்னு வெட்ட வரும்போது ஜென்ரல் என்ன பண்ணுவார், அந்த கத்தியை தன்னோட கையிலேயே பிடிச்சிருவார். உங்கள் எல்லோரும் நான் சும்மா விட மாட்டேன், யாரா நீங்கள் அப்படின்னு நம்ம போலீஸ்கார் கேட்டுட்டு இருப்பார். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே ஜென்ரல் உங்களோட தலையை நீங்கள் கொஞ்சம் குமிங்க, நான் ஒரு சூடு சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே மட்டும் அந்த ஜென்ரலும் குமிஞ்ச உடனே அவன் நம்ம போலீஸ்காரோட மாஸ்க்லேயே நெத்தி போட்டிலே சுட்டுருவான். சுட்ட உடனே நம்ம போலீஸ்காருக்கு இன்னும் கோவம் வந்துடும். செத்து போங்கடா தக்காளி சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க ஒரு குணாய் மட்டும் இருக்கும், அதை விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். கரெக்டாக அந்த குணாய் அவனை பார்த்து சர்ருன்னு போயிட்டுருக்கும். அதோடு அங்கே ப்ளாஸ் கட் பண்ணி அடுத்து அந்த வெள்ளை முடிக்காரனை காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி போயிட்டுருப்பான், இந்த டாஸ்க்கை நான் முடிச்சு அவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ ஒரு இருக்க மட்டும் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பின்னாடி நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு கன்னை பொறுமையாக வெள்ளெடுக்க ஆரம்பிப்பான். எடுத்து திரும்பி பார்த்தா அங்கே நம்ம தலைவன் இருக்க மாட்டான். என்னடா ஆச்சு அங்கே ஆளை காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே நிற்பான். மேலே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திருப்பி பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். முழு கலரில் ஏதோ ஒரு எனர்ஜி ஒன்றையும் போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி வந்து அப்பா அங்கே யாரை தேடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். ஒன்றை தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்தா இருடி தங்கம் நான் வந்துட்டேன், உனக்கு நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் காட்டலாம்னு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். டேய் ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிரு இல்லைனா நான் உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லுவானா. ஏய் நானாவது சரண்டர் ஆகாது, என் இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையே சரண்டர் ஆக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சுட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அவன் சுடுறதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பொம்மை துப்பாக்கியாச்சு என்கிட்டே விளாட்ற, நான் எவ்வளோ பெரிய ஆள் நீ எட்டுக்கிட்ட விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி சுடுறதுலேருந்துலாம் சும்மா சார்ட்டு போட்டுன்னு அங்கிட்டு முன்னிட்டு போயிட்டு தப்பிச்சிருவான். நம்ம தலைவன் தப்பிச்சுட்டு இவன் என்ன இவ்வளோ பாஸ்ட்டாக இருக்கான், என்னோட பாஸ்ட்டு கொஞ்சம் ஈட்டு கொடுக்குறானே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு எல்லாம் ஓகேவா எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் தலையில் எது ரத்தம் வரும். நம்ம தலைவன் போட்டஞ்சிருப்பான், சைடுக்கு எப்பலாம் அவனுக்கு அடி போட்டிருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கண் அப்படியே பச்சை கலரில் மாற ஆரம்பிக்கும். மாறிக்கிட்டே பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதுலேருந்து கொடூரமான 2 கை வெளில வரும். நீ என்னோடய ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டடா தங்கம், நீ இப்போ என்னோட உன்னை நான் கண்டிப்பாக கொண்டு போயே தீரணும் அப்படின்ட்டு அவன் ஒரு க்ரீச்சரை சமன் பண்ணுவான். அது சமன் பண்ணுறதோட அடுத்து அந்த ரோஸ் பண்ணை காட்டுவாங்க. ஆமாங்க என்னாச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்னு அந்த ரோஸ் பண்ணு எல்லாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லை இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை யாரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த நீ சொன்னிய மாஸ்க் போட்டவன் அவன் தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பின்னாடிலாம் கத்தியை பிடிச்சி போட்டு சொருன்னு சொல்லிட்டு இருப்பார் நம்ம போலீஸ்கார். எங்கள் இடத்துக்கே வந்து எங்களே ஓடுதலை பார்க்குறீங்களாடா வாங்கடாடி உங்களை இன்றைக்கி காலி பட்டடா அப்படின்னு அவர் வந்துக்கிட்டு இருப்பார். உங்களை நீங்கள் குருமா தாண்டியே அப்படின்னு பின்னாடி வந்து கத்தியை வச்சு நிற்கும் போது அவ்வளோதான் நம்மளோட சோழி பிடிச்சி போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கிட்டு பின்னாடி சைடில் இருக்க அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு யாரும் வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் தான். நம்ம போலீஸ்காருக்கு வந்து சரியான அடி செத்த நேரில் போட்டு தெளிப்பான். நம்ம போலீஸ்காரை வந்து ஆள் மயக்கம் போட்டு வச்சுருவான். யார் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடும் இது நம்ம போலீஸ்காரா அப்படின்னு அவரை தூக்கிக்கிட்டு சரி இவங்கெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜென்ரல் பார்த்துட்டு பிறண்டு போயிடுவார். ஏன்னா கொடூரமான ஒரு மிருகம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும். இது என்ன அவ்வளோ கொடூரமான மிருகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது நம்ம ஜென்ரல் அட்டாக் பண்ணுறதுக்கு அதோட பவருக்கு எதிர் பண்ணி போகும்போது அவன் ஒரு செயினை பிடிச்சி இழுத்து நீ அவங்கெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்படி அவன் சொன்ன உடனே அந்த மான்சரை அவன் சொன்னதை கேட்டு அப்படியே அவனுக்கு பின்னாடி வந்து நின்றோம். அவன் கண் அப்படியே பச்சை கலரில் மினுக்க ஆரம்பிப்போம். நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ப்ளூ கலரில் மினுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு க்ரீச்சருக்கு எப்படி நம்ம ஹீரோ மட்டுமே அவன்கிட்டே ஒரு க்ரீச்சர் இருக்குது வச்சுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா போலீஸ்காரை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சரின்ட்டு அவனோட சூட்டை மாட்டிடுவான். சூட்டை மாட்டிட்டு இப்போ பார்த்துக்கலாமா வாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுவான். கோடு 0 நான் எதிர்பார்த்ததோடய நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். என்னது கோடு 0வா யாரா நீங்கள் எங்கே எதிராக வந்தீங்க லே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மான்சர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுமா, நான் இதெல்லாம் சும்மா அசால்ட்டாக தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட டைம் கண்ட்ரோலிங் பவரை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதை அட்டாக் பண்ண வர்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாட்டேன் தெரியும். தலைவன் என்ன பண்ணுவானா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் எனர்ஜியை கேதர் பண்ணி அந்த மான்ஸ்டரை பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு பேரியர் மட்டும் வந்து அந்த அட்டாக்கெல்லாம் அப்படியே நல்லிஃபை பண்ணி விட்ருவோம். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் லான்ச் ஆகிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் சும்மா கன்று மாட்டான் ஹீரோவுக்கு எதுக்கு வந்து நிற்கும். உன்னோட பவர் இதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கேட்பான். அந்த எதுக்கு நிற்கிறவன் அதோட சங்கிலியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோவுக்கு முன்னாடி பெரிய ஜெயிண்ட் மாட்டம் அந்த மான்ஸ்டர் வந்து நின்றுட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இதை நம்மளால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது, ஆனால் நம்ம எப்படி சமாளிக்கணும் ஹீரோ நினைக்கும் போதே நான்
நான் உன்ட்ட இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், நீ கிவ் அப் பண்ணிடு, ஒழுங்காக கிவ் அப் பண்ணிட்டு சரண்டர் ஆயிரு, உனக்கு எந்த ஒரு ஆபத்து கிடையாது அப்படின்னு வெள்ளமணி நம்ம ஹீரோட்ட எவ்வளவோ புரிய வைக்க பார்ப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி அவனோட ஃபுல் ஸ்பீடில் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். இனிமேல் நான் விட்டு கொடுக்குறதா இல்லைடா, என் இடத்துல வந்து என்னை அட்டாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் கொண்டு வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு, ஓ உன்னோட அட்டாக் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, இது கூலாக தான் இருக்குது அப்படி அவன் வெள்ளப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிப்பான். அவனோட வேகத்தை அவனாலேயே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹீரோ ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இந்த வந்துட்டேன்டா உனக்கு இன்னையோட உனக்கு கைமாதான்டா, பிரியாணி போட்டுறேன்டா உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலைவன் என்ன பண்ணுவானா, அவனோட ஃபுல் பவரை கொண்டு அட்டாக் பண்ணும்போது அவன் கையில் வச்சிருக்க ஒரு சங்கிலியை உடச்சு விடுவான். உடச்சு விட்ட வேகத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனோன்னு அது கையில் ஒரு கொடுக்கு மாட்டம் வர ஆரம்பிச்சிடும். அது கையில் கொடூரமான 2 கொடுக்கு வந்தோடனே அந்த கொடுக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோக்கும் ஃபேட்டல் அண்ட் டேமேஜ், அவனோட ஆர்மர்லாம் கொடைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ இது இப்படி தான் முடியணுமா, இது என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அது ஒரு அட்டாக், அந்த கொட்டுக்கு வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அதோட எனர்ஜிலாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு டெஞ்சிக்கிறாக கொண்டு வந்துடும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அதை அவனோட கையை வச்சு தடுத்து நிறுத்திடுவான். இதுக்கு வாய்ப்பே இல்லையா லின்மோ, இது என்ன ஆச்சு, இந்த மான்ஸ்டருக்கு என்ன ஆச்சு, இந்நேரம் அவன் சொல்லி முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி பாரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த உடஞ்ச சூட்டெல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் தனியாக அங்கிட்டு போயிட்டுருக்கும். ஆமாம் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு அவன் பார்த்தா அந்த சூட்டெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவாக மாற ஆரம்பிப்பான். அவன் வந்து அந்த சூட்டை தனித்தனியாக உடச்சி அதுக்குன்னு ஒரு உருவத்தை கொடுத்து தனியாக ஓட ஆரம்பிப்பான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு இதை விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண பார்த்தா அந்த சுட்டுறது நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே பண்ணாது. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போயிட்டு அங்கே ஒரு பொருள் ஒன்று உருவாகிட்டு இருக்கும், அதை சும்மா கையில் பிடிச்சி திரும்பி ஒரு அட்டாக் பண்ணுவான். பண்ணின வேகத்துக்கு ஆயோ என்ன அடிடா அப்படின்னு அவன் பார்ப்பான். நம்ம ஹீரோ அப்படியே மாசாக ஒரு போர் ஸ்பீடில் ஒரு சீல்டு கிரியேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். ஹீரோ அதை எடுத்து ஒரு சொலட்டி அப்படி சும்மா மாசம் எங்கிட்ட நீட்டுவானா, என்னதான் அப்படி ஹீரோ எடுத்திருக்கான்னு பார்த்தா அவனோட ஆர்மர் ஒயிட் கலரில் மாறிடும். அவன் கையில் அந்த பிளாக் கலர் சூட் ஒரு ஈட்டி மட்டும் மாறிடும். இதை பார்த்தோன்னே இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவனோட பவர் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது போய் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு அந்த மான்ஸ்டருக்கு நம்ம வெள்ளமுடி கமாண்டு கொடுத்துருவான். கமாண்டு கொடுத்த உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அது பாஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த கையில் வச்சுருக்க ஈட்டியை சும்மா சுற்றி சொலட்டி அது பண்ண அட்டாக்லாம் தடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். அண்டு ரெட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட சூட்லேருந்து ரெட் கலர் வெளில வர ஆரம்பிக்கும். இது என்ன ஆச்சு, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு அந்த வெள்ளை முடிக்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனோட ஈட்டி அங்கேருந்து தூக்கி விட்டு எறிவான். அந்த ஈட்டி இருக்கிற எல்லாத்தையும் பொழந்துக்கிட்டு அவன் அந்த வெள்ளை முடிக்காரனை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணோம்னா, நான் அந்த தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து அந்த அட்டாக்கை அது மேலே வாங்கிக்கும். அது சீல்டை போத்து எவ்வளோ தான் தடுக்கலாம்னு நினச்சாலும் நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை கொண்டு அட்டாக் பண்ணனால அந்த அட்டாக்கு கொடூரமான அட்டாக்காக மாறிடும். அந்த மான்ஸ்டர் எவ்வளோ தான் அந்த அட்டாக்கை தடுக்கலாம்னு நினச்சாலும் நம்ம ஹீரோ அதை அப்படியே உடச்சி அது மேலே போட்டுச்சுல சங்கிலி, அதெல்லாம் அப்படியே சுக்குக்காக போயிடும். அந்த மான்ஸ்டரை அடி வாங்கி போயிட்டு கீழே இருக்க சவத்தில் அடித்து விழுந்துடும். இவன் பார்த்துட்டு மிரண்டு போயிடுவான், என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு. அது பார்த்தா அந்த மான்ஸ்டரை அடி வாங்கி கீழே படுத்து கிடக்கும். இதை பார்த்துட்டு அவன் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி கொண்டு வந்து அந்த ஈட்டி வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கும் போதே கோடு 0 நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போது, யார் நீங்கள், எதனால் இங்கே வந்திய அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 1 நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொன்னோடனே அங்கிட்ட ஏதோ பாட்டு சத்தம் மட்டும் தெரியும். யாருன்னு பார்த்தா நம்ம மஞ்சமுடி. இவன் பார்த்தா அவனோட அந்த பீஸ்ட்டை அப்படியே உள்ளே கொண்டு போயிடுவான். நம்ம ஹீரோ தான் கேட்பான், என்ன அவனோட பெட்டை உள்ளே கொண்டு போயிட்ட அப்படின்னு கேட்கும்போது, என்னது பெட்டா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படி அவன் பெட்டுன்னு சொன்னதை பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஏதோ சாங் கேட்டுன்னு சொன்னேன்ல, நம்ம மஞ்சமுடி அந்த சாங்கை பாட ஆரம்பிச்சோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே உடம்புல இருக்க அந்த ஒட்டுண்ணிலாம் வெளில வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கமோட போவான். நம்ம ஹீரோ அப்படியே கையை நீட்டிகிட்டே மயக்கமோட போகும்போது நம்ம ஹீரோவோட கையை வந்து மஞ்சமுடி பிடிப்பான். அப்படி பிடிக்கிறதோட இந்த சீனை கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. நம்ம மஞ்சமுடி கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பான். அவனோட வாயிலே வந்து துப்பாக்கியை வச்சிருவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் இப்படி சுற்றி நிற்கிறத பார்த்துட்டு, எப்பா நான் திருந்திட்டப்பா, நான் எந்த பொருளையும் திருடுறதில்ல, எந்த பொருளும் கிடையாது, இதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அங்கே வந்து இருக்கவங்கள்ட்ட அவன் பழைய புலம்பி தள்ளிகிட்டு இருப்பான். அப்படி அவன் புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே இவன் தானா அப்படின்னு சதயமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் டைம் மாறி வரும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், ஒரு வழியாக நம்ம 0வை பிடிச்சிட்டோம்,
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இவனை கைது பண்ணுங்கள், இவனை கைது பண்ணி கொண்டு போங்க, உயிரோடு இருக்கவங்கெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்கணும், அவங்களையும் கைது பண்ணி நம்ம ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது இன்னொரு டைம் லைன் ஒரு 30 நிமிஷத்துக்கு பின்னாடி என்ன நினச்சி நம்ம காட்டுறாங்க. நம்ம வெள்ளமுடி என்ன பண்ணுவான்னா, நம்ம மஞ்சள் முடிட்டு வந்து யூனிட் ரெக்கவரி அதோட மிஷின் ரெக்கவரி அப்படின்னு சொன்னோன்னே அவனோட மைண்டில் எதாவது ஆரம்பித்தோன்னே யூனிட் ரெக்கவரியா, பேடு பாயா யூனிட் ரெக்கவரியா, பேடு பாயா அப்படின்னு அவனோட மைண்டுக்குள்ளே நிறையா ஓடிட்டு இருக்கும். அவன் வந்து இவங்க குரூப்பை சேர்ந்தவன் தான், ஆனால் அவனோட மைண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்கும், மாறி இருக்கும். அதனால் அவன் ஒரு பைத்தியக்கார மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அடுத்து கன் ரிப்போர்ட் BP-21 கன் ரிப்போர்ட் பேடு பாய் அப்படின்னு சொல்லுவானா. அது சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் ஆமாம் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஜென்ரல்கிட்ட அந்த சோல்ஜர் வந்து கேட்பான். ஓ சோல்ஜர் யூனிட்டில் பேடு பாய்னு ஒருத்தர் தானே, அவன் தானே இது அப்படின்னு நம்ம ஜென்ரல் நினச்சிட்டு இருக்கும்போது, ஓகே எல்லோரும் தயாராகுங்க, நம்ம இப்போ ஜீரோவை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ரல் என்ன பண்ணுவானா, அவனோட பொண்ணு கால் பண்ணி ரோஸ் இது ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, அது கொஞ்சம் எனக்கு கஷ்டம் தான், ஏன்னா அது கொஞ்சம் ஓல்டு சிஸ்டமாக இருக்குது, அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடும். அடுத்து நம்ம மஞ்சள் முடி கண்ணை முழிச்சிட்டு என்ன சுச்சுவேஷன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டோடனே எல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு, நம்ம ஜீரோவை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் சொன்னோடனே என் ஃபோனை வாங்கிட்டு சரி நான் கிளம்புறேன், எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்க, நம்ம அவங்கள பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நம்ம மஞ்சள் முடி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போனால் கண்டிப்பாக அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருக்க இடத்துக்கு நம்ம மஞ்சள் முடி வந்துடுவான். மஞ்சள் முடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு ஆமாம் இங்கே என்னமோ இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீனில் தான் நம்ம ஹீரோட்டெலாம் வந்து அவங்க இது மட்டும் குறுப்பு வந்துடுவாங்கன்னு மஞ்சள் முடி சொல்லியிருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் போய் இது என்ன அது என்னமோ கேமரா மட்டுமே இருக்குது அப்படின்னு அதை எடுத்து பார்த்தா அது கேமரா NSLP அப்படிங்கிற குரூப்பில் இருக்க லோகோ இருக்கும். அதை பார்த்தோன்னே அங்கிட்டு மஞ்சள் முடி ஒழுங்காக கையை தூக்கிட்டு டாக்டர் இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணுற மஞ்சள் முடி அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா கேட்கும். டாக்டர் நீ யார் இப்போ எதுக்கு இப்படி கண்ணை தூக்கி காட்டுற அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்காக கையை தூக்கும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டாக்டர் அவங்க சைடில் வச்சுருக்க கண்ணை எடுக்க போவாங்க. அப்படி எடுக்க போகும்போது நம்ம மஞ்சள் முடி சரன்னு சுட்டுருவான் டாக்டரை. அடுத்த சீன்லேயும் நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. இந்த வாய்ஸ் இது எதுக்கு என்னோடய இந்த உடம்புல இருக்க இந்த ஒட்டுண்ணியை அது எதை பண்ணுது, என்னோடய உடம்புல அந்த ஒட்டுண்ணி இல்லாத மட்டும் போகுது, இது எனக்கு ரொம்ப வலிக்குது தலையை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாட்டு பாடிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். அதோட ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வச்சு பாடுவான். அதனாலே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொடூரமாக தலையை வலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த சீனில் அந்த டாக்டர் சுட்டதை தான் காட்டுவாங்க. ஒழுங்காக நான் இதை வார்னிங்காக வச்சுக்கோங்க, இங்கே யாரும் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். எல்லோரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டாக்டரோட முடி ஒன்றையும் கட்டாயி விழுவும். அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்க மாட்டேன், ஒழுங்காக நீங்கள் கையை தூக்கிட்டு இந்த பக்கம் திரும்புங்க ஓகேவா அப்படின்னு நம்ம மஞ்சள் முடி சொல்லிகிட்டு இருப்பான். மஞ்சள் முடி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓ நீ அந்த குரூப்பை சேர்ந்தவனா, இது எனக்கு தெரியாமல் போச்சே, நீ தான் அந்த பேடு பாய் தானே, இல்லை நீ ஒரு வேலைக்கார நாயா அப்படின்னு நம்ம மஞ்சள் முடியை பார்த்து அந்த டாக்டர் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்தனமா, ஒழுங்காக கையை தூக்கி நில்லு, நான் இங்கே சர்வேர்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன், எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே வந்து இங்கே இருக்கவங்களை கொஞ்சம் கைது பண்ணணும், அதோட நான் ஒரு டாக்டரையும் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆள் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம மஞ்சள் முடி சொல்லுவோம். எல்லோரையும் கேப்சர் பண்ணியாச்சு, நான் இப்போ டாக்டர் அழைச்சிக்கிட்டு அங்கே வரேன், அங்கேயே இருங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஜென்ரலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன அடி தான், நான் இதெல்லாம் பார்த்துப்பேன், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு ஜென்ரல் சும்மா மாசாக டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் கையில் விளங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, இப்படி தான் நீங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போவீங்களான்னு சொல்லும்போது நீ எதை மீன் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மஞ்சள் முடி சொல்லுவான். நீ இப்படி பண்ணவே கூடாது, நீ ஒரு வேலைக்கார நாயிடா அப்படின்னு நம்ம டாக்டர் அவனை பார்த்து சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோன்னே அவன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உங்களால் தான் எங்களோட இந்த குரூப்பே அழிஞ்சு போச்சு, அதோட நீங்கள் பண்ணதுனால தான் ஒரு ப்ளூங்கிற ஒரு பிளானட் அதை கண்டுபிடிச்சாங்க, அந்த பிளானெட்டில் மனுஷங்க வாழலாம்னு நினைக்கும் போது அதே மாட்டம் ஒரு நிலமை நம்ம பூமியில் இருக்க ஒரு சிட்டிக்கும் வந்துச்சு, அந்த பிளானட் எப்படி உறைஞ்சி போணுச்சோ அதே மாட்டம் ஒரு சிட்டியும் உறைஞ்சி போணுச்சு, இதுக்கெல்லாம் அவங்க ஆராய்ச்சி நிலையம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கடுப்பாகி அந்த டாக்டரை அடிக்க வந்துட்டு நீ ஒண்டியும் அந்த சப்ஜெக்ட் பற்றி எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்நேரமே உன்னை போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது போடா டே நீ ஒரு வேலை செய்கிற நாய் தான்டா அப்படின்னு நம்ம டாக்டர் அவனை பார்த்து சொல்லுவாங்க. ஜீரோவை பற்றி நீ ஒன்றும் ரிசர்ச் பண்ணாமல் இருந்தீன்னா உன்னை இந்நேரத்துக்கு நான் எப்போயோ போட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரல் அவனை பார்ப்பார். அவன் துப்பாக்கியை திருப்பி டாக்டரோட கன்னத்தில் அடிச்சுட்டு இது கிளம்பிடுவான். இப்போ இருங்க நான் போய்த்து அவனை சர்வேர்ஸ் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே போடாடே இது எனக்கு அப்பயே தெரியும்டா அப்படின்னு நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே என்ன கட்டுவாங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஜென்ரலில் அந்த சோல்ஜர் சொல்லுவாங்க ஒரு வழியாக நம்ம அவனை பிடிச்சிட்டோம், நம்ம ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிவிட்டு சரி வாங்க நம்மலாம் கிளம்பலாம் அப்படின்னு நம்ம மஞ்சள் முடி சொல்லுவான். இல்லை இவன் எழுந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது, அது எதுவும் பிரச்சனை இல்லை போய் முடிஞ்சிடும்ல அப்படின்னு அந்த ஜென்ரல் கேட்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கேன், அது 1 ஹவருக்கு அவன் எந்திரிக்க முடியாது, அந்த மருந்துனால அவனோட பவரையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மஞ்சள் முடி சொல்லுவான்.
அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம டாக்டரு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு, அந்த போலீஸ்காரு எல்லாரையும் அவங்க வண்டியில் ஏற்றுவாங்க. வண்டியில் ஏற்றிட்டு வாங்க நம்ம கிளம்பணும், நம்ம சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்கிற மட்டும் தெரியுதே. சரி பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜென்ரல் ஒருத்தனை பார்த்து, நீ எதுக்காக இந்த வேலையில் சேர்ந்த அப்படின்னு கேட்பான். இதுக்கு எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லுவாப்பில். சொல்லிகிட்டு இருக்கும் போதே, சரி நம்ம போகலாமா, உங்களோட இந்த வேலைக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தீங்க, நம்ம இப்போ அடுத்த டெஸ்டினிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புவாங்க. நம்ம இதில் கொஞ்சம் போகும்போது நிறையா மான்ஸ்டர் செதுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வரும்போது எது நோ மான்ஸ்டரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போனா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வண்டியில் ஏறி கிளம்ப ஆரம்பிப்பாங்க. என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். சரி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணில் ஏற்பட்ஸை மாட்டிக்கிட்டு, சரி நான் அந்த எலியை விட்டுட்டேன், இங்கே ஒரு முதலையே இருந்திருக்கும் போல், நம்ம அது கொஞ்சம் விளையாட்டு காட்ட வேண்டாம் ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கே விளாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஃபோனில் சொல்லிச்சுல, அந்த பொண்ணோட குரூப்பு தான் நம்ம ஹீரோ இருக்க வீட்டுக்கு கரண்டை கட் பண்ணி விட்ருப்பாங்க. இது கொஞ்சம் வச்சுங்க. அடுத்து ஹீரோ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, மாமா மாமா என்னாச்சு, அம்மா இந்த அங்கிள் எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அதோட அந்த அக்காவையும் அந்த அங்கிளையும் அவங்களையும் எதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க, 2 பேர் கையிலையும் கட்டு போட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நீ கெட்ட பைய, டேய் நீ அங்கிளே கிடையாது அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பொண்ணோட அம்மா, இல்லை நீங்கள் வாமா மேக்கி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்கோம். ஐயோ இவன் பாரு, இந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படி திட்டு வாங்குறான், ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியுது இவனுக்கு தெரியலை அப்படின்னு நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீ அப்படின்னு அவன் கேட்கும்போது, ஆமாம் சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட ஒரு பெரிய வளர்ந்த மனுஷனுக்கு தெரியலை அப்படின்னு 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது, ஆமாம் அப்பா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சா மறுதிருப்பி எதுக்கு ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த சோல்ஜர் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி அப்பா நீங்கள் ஃபைனாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு சோல்ஜர், துப்பாக்கி எழுந்தி சண்டை போடுற ஒரு சோல்ஜர், இப்போ அந்த நிலமையில் நான் இல்லாத மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்துச்சு பின்னாடி போகும். பின்னாடி போய் பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணை பார்த்துறோம். டாக்டர் பொண்ணை பார்த்தோன்னே, நீயா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஆய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே அந்த பொண்ணு இதை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு அது கையில் வச்சுருக்க ஒன்று தூக்கி போட்டு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை இப்போயே போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு அந்த ரோஸ் பொண்ணு என்ன பண்ணா, நம்ம டாக்டர் பொண்ணு மேலே துப்பாக்கி எடுத்து நிட்டிடும். அப்போ நம்ம கொஞ்சம் இல்லை காம்டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மட்டும் நினச்சேன், நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வேறு ஏதோ இடத்துல கேள்விப்பட்டேன், ஆனால் நீ இங்கே இப்போ துப்புரவாளர்கள் சேர்ந்துட்டியா, நிறைய பொறுக்கிட்டு இருக்க போல் அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது, பின்னாடி ஏதோ அன்னீசலாக நடக்கிற மட்டும் தெரியும். கேமராவில் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வராங்க, ஆனால் அவங்க நேரம் பணியில் உடஞ்சி போயிருக்கணுமே, இது எதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வண்டியில் வரவங்க ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு போச்சு சூப்பர் ஹியூமன் தான். ஏன்னா அவங்க இந்த சூழ்நிலையில் இருக்க எனர்ஜியை பயன்படுத்தி அவங்களால உயிர் வாழ முடியும், அவங்களோட எனர்ஜி 0க்கு வர வரையும் அவங்க கண்டிப்பாக இதில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் வண்டியை தூக்கிட்டு திருப்பிட்டு ஒரு கன்று மட்டும் எடுத்து, என்னப்பா நல்லா இருக்கீங்க போல் அப்படின்னு அது பவரை பயன்படுத்தி நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்க காருக்கு கீழேயே சுட்டுரும். சுட்ட வேகத்துக்கு அந்த காரு கவுந்து ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகி மோதிட்டுரும். அப்படி மோதி நின்னோனையே நான் அந்த பொண்ணு நினைக்கும், சரி நம்ம போயிட்டு நம்மளோட லூட்டை எடுத்துகிட்டு வர வேண்டியதான்ட்டு அந்த பொண்ணு இறங்கும் போது, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க லீடர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த சோல்ஜர் கேட்டுகிட்டு இருப்பான். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு போல், அந்த பொண்ணு இப்போ நம்மளை தான் அட்டாக் பண்ண போகிறா அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலும் கன் எடுத்து சுடுறது தயாராக இருப்பார். ஆனால் அங்கே சுற்றி பார்க்கும்போது திடீர்னு ஏதோ அன்னீசியாக நடக்கிற மட்டும் தெரியும். நம்மளால் என்ன பண்ணுவோன்னா கன்னை எடுத்து அந்த பொண்ணையும் சுட ஆரம்பிச்சிருவோம். அந்த பொண்ணும் இதெல்லாம் உனக்குனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இது ரொம்ப பேடு, நம்ம இப்போ பெரிய ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வெள்ள முடியும்னு தெரிஞ்சு போயிடும். சுட்ட வேகத்துக்கு அந்த மொத்த வண்டி அப்படியே ஒரு பிரிட்ஜ் மட்டும் இருக்குது, அதுலேருந்து கீழே விழுந்து அப்படியே கவுந்துடும். எல்லோரும் உளுந்து எல்லோரும் அங்கிட்டு ஒன்றுமா போயிடுவாங்க. அடித்த அடியில் எல்லோரும் நில குழஞ்சி போயிடுவாங்க. நான் அந்த பொண்ணு பார்த்துட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டு, சரி நம்ம இதுக்கிட்டு நம்மளோட ஆட்டத்தை போய் காட்ட வேண்டியது தான், நம்மளுக்கு விளாட்றதுக்கு நிறைய பொம்மை கிடச்சிருக்கு, போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் விளாண்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வண்டியை பார்த்தா ஒரு பக்கமே போய் கிடக்கும். அந்த பொண்ணு அந்த துப்பாக்கியை பார்க்கும். அந்த துப்பாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகி அப்படியே உடஞ்சி போயிடும். ரொம்ப நேரத்துக்கு அதோட பவரை வச்சு அந்த துப்பாக்கிலாம் பயன்படுத்த முடியாது போல். இதுதான் இந்த பொண்ணோட பவர்னு நினைக்கிறேன். ஓரளவு லிமிட்டாக தான் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரி நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி தான் அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவை தூக்கிட்டு பார்த்து தான் அந்த பொண்ணு இப்போ இங்கே வந்திருக்கு. எல்லோரும் ஓகே வேலை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ரோஸ் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை முடி சொல்லுவான், கோடு 0
கொண்டு அவளையில கோடு ஜீரோ கொண்டு அவளையில கேட்கும்போது, நாங்களாம் இங்கே நல்லா தான் இருக்கோம், ஆனால் கோடு ஜீரோ பற்றி நீ விசாரிக்கிற, அப்போனா உன்னோட மிஷின் எங்களை காப்பாற்றுறது இல்லையா அப்படின்னு அந்த ரோஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் வந்துட்டு, ஏய் ஓல்டு மேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு போலீஸ்காரை பற்றி கேட்பாப்புல. ஆமாம் எங்கள் மேகி அந்த சின்ன பொண்ணு என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்கும்போது, அம்மாவும் மேகியும் நல்லா இருக்கும், அங்கிள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கும். என்னோட ப்ரையாரிட்டி கோடு ஜீரோவை கொண்டு போய் நான் டெலிவரி பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது கோடு ஜீரோவை போயிட்டு டெலிவரி பண்ணணுமா? அதை கேட்டுட்டு அந்த ரோஸ் பொண்ணு கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்கும். அரி ஓகே அப்பா நீங்கள் ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்க வந்தால், நான் நல்லா தான் இருக்கேன், நான் கொஞ்சம் இந்த கம்பிக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லிட்டு இருப்பான். அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வயிற்றில் கம்பி சொல்லியிருக்கும். அப்பா நீங்கள் ஓகேவா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் இதோட பெருசெல்லாம் பார்த்துட்டேன், இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை மட்டும் தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அசையாமல் அங்கேயே இருங்க நான் உங்களை அதுலேருந்து வெளில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே, ஆனால் இங்கே வேறு எதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஏன் கொஞ்சம் அங்கே பார்க்குறியா அப்படின்னு அவர் சொன்னோன்னே அந்த பொண்ணு அந்த பக்கம் பார்த்தா நிறையா அந்த மான்ஸ்டர்ஸ், அந்த வெள்ளை கலர் இருக்குமா மான்ஸ்டர்ஸ், அதெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். லைட்டை போட்டு பார்த்தா அவங்கள சுற்றி வெறும் அந்த மான்ஸ்டர் ஒண்டியும் தான் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம வீடாக தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம வெல்ல முடியும் எல்லாம் தயாராகுங்க, நம்ம கொஞ்சம் நிறைய பேரை சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு மேலே ஏறிடுவோம். ஏறி பார்த்தா அவங்கள சுற்றி எல்லாம் சரௌண்ட் பண்ணிடும். நம்ம மஞ்சமுடி இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை, என்னோட அந்த கிட்டார் உடஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மஞ்சமுடி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு, நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், என்னோடய கட்டை அவுத்து விட்றியா அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னோன்னே அவனும் வேறு வழி இல்லாமல் கட்டை அவுத்து விட்ருவான். சரி இப்போ நம்ம ஒருத்தனை எழுப்ப வேண்டியது இருக்குது, சரி அந்த ஊசியை கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டு மாட்டம் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோவை எழுப்புறது தயாராகுவா. அனுமதி இல்லாமல் கோடு ஜீரோலாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ரோஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதை விட்டுரு, அவனை விட்டு தள்ளிடு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் தேவை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அப்போ தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, என்னது நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண போகிறேன், நீ எதையும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு சொல்லும். அந்த சின்ன பொண்ணோட அம்மா, ஆமாம் நம்மளுக்கு இப்போ ஹெல்ப் தேவை, கண்டிப்பாக அவரால் தான் உடனே நம்மளை ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னோன்னே, ஆமாம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம மாமா நம்மளுக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். ஜெமுடி டக்குன்னு நான் சொல்லுவேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீயா, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அங்கிட்டு புஞ்சு திருப்பியும் மஞ்சப்படிக்கு ஒரே அவமானமாக போயிடும். மேக்கே என்னால் பார்த்துக்க முடியும், நீ போய்ட்டு அங்கே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம டாக்டரை நம்ம போலீஸ்காரர் போக சொல்லுவார். அப்போ நம்ம டாக்டர் போயிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே எதுக்க ஒருத்தனை பார்த்தா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும். அந்த மான்ஸ்டரை கத்தி எடுத்தது வாயிலே சொருவான், அதை கையை வச்சு தடுத்துரும். பக்கத்தில் பார்த்தா ஒரு துப்பாக்கி வரும், நம்மளாலும் மிரண்டு போயிடுவோம், என்னடா இது அப்படின்னு அது நடுங்கிக்கிட்டே அந்த மான்ஸ்டரோட தலையில் வச்சு ஒரே போட்டு நம்ம ரோஸ் பண்ண தான் எடுத்து வந்துருக்கும். அந்த மான்ஸ்டர் அதோடு செத்து போயிடும். அவனை காப்பாற்றினதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஜென்ரல் தான். நம்ம ஜென்ரலை பார்த்துட்டு, நான் என்ன இன்றைக்கி மறுதிருப்பி டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது எனக்கு என்ன சாபமா இது அப்படின்னு நம்ம ஜென்ரல் பேசிகிட்டு இருப்பார். ஓவராக ப்ளீட் ஆகுது, ஒழுங்காக அந்த ப்ளீட் ஆகிறத நிறுத்திடுங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பொண்ணோட அம்மாட்ட சொல்லிடுவாங்க டாக்டர். சரி நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம வெல்ல முடி தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணோட பவரை பார்த்துட்டு நம்மளால மிரண்டு போயிடுவான். அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஹியூமனா அப்படின்னு நம்மளால நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பார்த்தா டெஞ்சிலேருந்து நம்ம ஈரமாட்டமே கத்தி எடுத்துட்டு, சரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது, நம்மளால அவனோட பவரை பயன்படுத்தினதை பார்த்துட்டு, ஓ அப்படின்னா நீயும் ஒரு சூப்பர் ஹியூமன் தானா, சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் இங்கேருந்து உயிரோட போகிறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம டாக்டர் தான் காட்டுவாங்க. எப்படியாச்சும் பில்டிங் நிறுத்தணும்னு பார்த்தா அந்த பில்டிங் நிற்காத, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், இதை செஞ்சே ஆகணும், நான் இதை மறுதிருப்பி செய்ய விரும்பலை, நான் இவரை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு பிளாஸ்மாக் மட்டும் தெரியுது, பவரே இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம வெல்ல முடியதான் சொல்ல காட்டுவாங்க. இவன் நினைக்கிறான், அப்போனா இவங்களோட ஒரே குறிக்கோள் நம்ம ஜீரோவை கடத்து கொண்டு போகிறது தான், நான் இதுக்கு உடைய மாட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட துப்பாக்கி உடஞ்சி போயிடும். நீ உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து ஓடி போயிரு, உனக்கு முக்கியமான ஒருத்த கூட நீ இழந்திருப்ப போலையா அப்படின்னு நம்ம வெல்ல முடிய மாற்ற சொல்லும் போது, என்னது முக்கியமான ஒன்றா, அப்படிலாம் ஒன்று எதுவுமே கிடையாது, நான் இங்கே எனக்கு முக்கியமானவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நேராக துப்பாக்கி வச்சு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்லையே நீ ஏதோ தப்பாக சொல்கிற மட்டும்லே தெரியுது, உனக்கு ஏதோ முக்கியமான உள்ள ஒன்றை நீ இழந்து இருக்கணும்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் போதே அவன் யோசிச்சு பார்ப்பான். ஒரு பொண்ணு தான் இவனோட குரூப்பில் தான் இருந்திருக்கும் போல், நம்ம வெல்ல முடிய நீ கண்டிப்பாக என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த பொண்ணு. ஆனால் நம்ம ஆளால் அந்த பொண்ணை பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அதை நினச்சிட்டு, இல்லை நான் கடந்த காலத்தை விட்டுட்டேன், இப்போ நிகழ்காலத்தில் இருக்க எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்பட்றேன், மக்களையும் எனக்கு பிடிச்சவங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இருக்க இடத்துல அந்த போலீஸ்காரன் அது
அதுக்கப்புறம் அந்த வெஞ்ச முடி எல்லோரும் நின்றுட்டு அந்த மறுக்க வர மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் உள்ளே வருவாங்க. எல்லாம் ஓகேவா, நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கட்டை அவுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதா உத்தேசம், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு டாக்டர் வந்து எடுப்பானா, உன்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா, இங்கே சுற்றி பார் அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி வெறும் மான்ஸ்டராக இருக்கும். நம்ம வெள்ளை முடி மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை என்ன தான் சுட்டாலும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. புல்லட்டில் அந்த பொண்ணோட எபிலிட்டினால அது உடம்புக்குள்ளே பூந்து அப்படியே வெளில போயிடும். இதை பார்த்துட்டு நம்ம வெள்ளை முடி ஆச்சரியப்பட்டு போயிடுவான். நீ இதோட சோலி முடிஞ்சு, சரி ஏதோ ஒன்று விட்டுடலாம் பார்த்தா நீ இப்படி பண்ணுறிய, உனக்கு இனிமேல் பாரபட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிட்டு அடித்து பற்றி விட்டு அந்த மொத்த டோரையும் அப்படியே அதோட பவரை வச்சு உடச்சி உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கினோன்னே சரி நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு இங்கே நம்ம டாக்டரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரு மஞ்சள் முடி எல்லோரும் இருக்கும் போது அவங்கள பார்த்து இறங்கி அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த வில்லி பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி அந்த வில்லி பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் ஒழுங்கு மரியாதையாக அந்த ஊசியை கொடு, நான் அவனை எழுப்பி அவனை அப்படின்னு சொல்லும். சரி உங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மஞ்சள் முடி கட்டை ஊற்றுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அது பக்கத்தில் வந்த மான்ஸ்டரை ஈஸியாக போட்டு தள்ளும். நம்ம ஹீரோவோட கழுத்தில் அந்த ஊசியை குத்தின வேகத்துக்கு திடீர்னு அந்த இடத்துல எனர்ஜி அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கண் அப்படியே ப்ளூ கலரில் மிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ என்ன பண்ணுவோன்னா படுத்திருந்த இடத்துலேருந்தே டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அவனோட எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதை பார்த்த உடனேயே அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு புரிஞ்சு போயிடும். இந்த எனர்ஜி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு டோரை உடச்சிக்கிட்டு அப்படியே மல்லாக பின்னாடி போய் விழுந்துடும். நம்ம ஹீரோ அப்படியே ப்ளூ கலரில் வாந்தி எடுத்துகிட்டு எழுந்திரிச்சு நிற்பான். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு எந்திரிச்ச உடனே அந்த சுச்சுவேஷன் தான் முதல்ல பார்ப்பான் ஹீரோ. டாக்டர் பொண்ணை பார்த்தோன்னே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் எப்படி இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இங்கே நீ என்ன நடக்குதுன்னு முதல்ல சுற்றி பாடுறாடி, நீ சுற்றி முற்றி பார்த்துட்டு பேசுகிறா அப்படின்னு நம்ம டாக்டர் ஹீரோவை அடிக்கும். நம்ம ஹீரோவும் சரி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேசுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளில வந்த வேகத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம போலீஸ்காரர் தான் அவர் துப்பாக்கி எடுத்து அந்த மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பார். அப்படி ஒரு போட்டு தள்ளிட்டு இருக்கும் போதே நம்ம டாக்டர் பின்னாடி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நம்மளுக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எனர்ஜியே இருக்காது, ரொம்ப எனர்ஜி ட்ரையாக இருப்பானா. அப்போ பக்கத்தில் யாரோ ஒரு சாக்லேட் நீட்டுவாங்க. அங்கிள் இதை எடுத்துங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு தான் சாக்லேட்டை கொடுக்கும். இல்லைம்மா இது நீயே சாப்பிடு, இது உன்னோடது நீயே வச்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இல்லை நீங்கள் உங்களுக்கு இது எனர்ஜி தேவைப்படாதனால நீங்களே எடுத்துங்க அப்படின்னு அது நம்ம ஹீரோட வாயில் வச்சு திணிக்கும். நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு சரி வேறு வழி இல்லை, இதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை பிரித்து திங்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவுக்கும் ஓரளவு எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவுக்கு எனர்ஜி வந்தோடனே போலீஸ்கார் கையில் இருக்க கன்னில் புல்லட் தீர்ந்து போயிடும். அதனால் அவரை காப்பாற்றுறது ஹீரோ வெறியொன்று ஓடியாருவான். ஹீரோ அவனோட பவரை எஸ்டிமாக பயன்படுத்தி அவரை காப்பாற்று ஓடியார பார்த்தோன்னே நீ ஒரு வழியே எந்திரிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மிரண்டு போயிடுவார். நம்ம வந்த வேகத்துக்கு ஹீரோ ஒரு தட்டு தான் தட்டுவான், அந்த மனுஷர் அதோட செத்து போயிடும். என்ன பவர்ரா இது, ஐயோ முடிச்சு விட்டா பார்க்க அப்போ நம்ம போலீஸ்கார் பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கிள் இது நல்லா தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டேங்கை விட்டு இல்லைனா வண்டி விட்டு வெளில வருவான். வெளில வந்த வேகத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததை சென்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் நம்ம ஹீரோவுக்கு பயந்து எல்லாம் அரண்டு போயிட்டு இவன் யாரையா நம்மளோட கொடூரமாக இருக்கா, இவன் பவரை பார்த்தா நம்மளை ஒரே சொடக்கில் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா கைப்பில்லை அப்படின்னு எல்லாம் இங்கேருந்து ஓடிடும். வந்த வேகத்தை எல்லாம் ஓடினதை பார்த்துட்டு நம்ம வெள்ளை முனியே மிரண்டு போயிடுவான். எப்போறா இங்கேருந்து எல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மி தான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த லேடியை பார்த்தா எல்லா மனுஷரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஒரு மனுஷரை கொன்று கையில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஓ நீ தான் ஜீரோவா, சரி நான் வந்து உன்னை கொண்டு போகிறதான் வந்திருக்கேன், உன்னை எங்களோட குரூப்பில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். சரி நீ சண்டை போடுறது தான் விருப்பம்னா வா சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஸ்வாடை எடுக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ இந்த பொண்ணுக்கு பவர் நிறையா இருக்குது போலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பொண்ணு பார்த்தா 2 ஸ்வாடை எடுத்து வச்சுக்கும். நம்ம தலைவன் என்னது 2 ஸ்வாடா, சரி நம்மளும் நம்மளோட பவரை பயன்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பவரை பயன்படுத்தி அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணும் 2 ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ எப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்டில் அந்த அட்டாக்லேருந்துலாம் தப்பிச்சிக்கிட்டு இருப்பான். ஒக்கா மக்க இந்த அட்டாக்குனாட இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அடிக்கிற அட்டாக்லேருந்து நிறையா அந்த கல் மட்டும் இருக்கெல்லாம் வந்து விழுவும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அந்த கல்லை எடுத்து கையே துப்பாக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து ஒரு வீசுவான். அந்த வீசில் அந்த கல்லை துப்பாக்கி மட்டும் போயிட்டு அந்த பொண்ணோட வயிற்றுல ஒரு ஓட்டையை போட்டு விட்டு போயிடும். அந்த பொண்ணு அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கும். ஓ என் வயிற்றுல ஓட்டை போட்டே எந்த பார்த்தியா சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தே காட்டும். நீ என்ன தான் அட்டாக் பண்ணாலும் என்ன ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே
ரொம்ப ஓவராக பேசிட்ட நீ உன்னை எதுவும் பண்ண முடியாதா எவ்வளோ நேரம் உன்னோட பவர் தாங்குதுன்னு பார்த்துரும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோவோட பவர் பார்த்தா வெறும் 13% தான் இணைஞ்சிருக்கும் ஹீரோவுக்கு. இதை வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு டாக்டர் பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளால் மாச டைலாக் பேசிட்டு வரியா சண்டைக்கு அப்படின்னு அந்த பொண்ணை உசுப்பேற்றி விட்ருவோம். அந்த பொண்ணு கொடூரமாக ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோட பவர் கம்மியாக தான் இருக்கும். இதை அந்த பொண்ணை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளால பிடிச்சி போட்டு வெளுத்து எடுக்கும். நீ ரொம்ப தான் நல்லா சண்டை போடுற, ஆனால் உன்னோட எபிலிட்டி எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாஸ்ட்டாக போய்த்து ஒரு குத்துவான். குத்துன வேகத்துக்கு அந்த பொண்ணோட நெஞ்சுக்குள்ளேயே நம்ம அல்லோட கை போயிடும். அது போனதை பார்த்துட்டு என்னென்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னென்னா அவனோட கை உள்ளே போனோடனே அது அப்படியே ஒரு போர்ட்டல் மட்டும்தான் போயிருக்கும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே இருக்காது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுவான். நீயே என்கிட்ட மாட்டிக்கிட்டியே, சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொருவியா உன் கையை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆமாம், இந்த பொண்ணு எதுவும் பைத்தியமா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட உடம்புலேருந்து தன்னோட கையை எடுத்துகிட்டு ஹீரோ பின்னாடி ஓடியாந்துருவான். அவன் கையை ஃபுல்லாக ஏதோ ஒரு எனர்ஜி மட்டும் அப்படியே எனர்ஜி ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் அந்த பொண்ணு திரும்பி பின்னாடி பார்க்கும். இங்கே கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளால அந்த எனர்ஜிலாம் தள்ளி விட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணும் ஏய் வாடா இன்னையோட உன் சோழியை முடிச்சிடறேன்டா, இன்றைக்கி தான்டா நம்மளோட ஃபைட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்மளால் அந்த அட்டாக்லேருந்துலாம் தப்பிச்சு எப்பா இந்த பொண்ணை சமாளிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கேருந்து காணாமல் போயிருக்கும். ஆமாம் சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு எங்கடா ஓடிப்பித்து அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். போனோடனே டாக்டர் பொண்ணு நீங்கள் நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே மேலே பார்த்தா ஏதோ சக்கு புக்குன்னு சத்து கேட்கும். என்னென்னு பார்த்தா ஹெலிகாப்டரில் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக அந்த கடைசி நேரத்தில் வர டிவி வைக்கதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். கடைசி நேரத்தில் வந்துட்டோம் வாக்க யாராவது சட்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது இவைக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை முடியை பார்த்தா ஒரு வழியாக வந்துட்டிங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லோரும் வந்தோடனே இறங்கிட்டு நாங்கள் பொதுமக்களை காப்பாற்றுறோம், சில டீம் ஆல்பா 1 ஆல்பா 2 போயிட்டு எல்லாரையும் பாதுகாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் தான் நீங்கள் ரெஸ்கியூ பண்ண வந்திருக்க டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த க்ளோஸ் பண்ணி கேட்கும்போது ஜென்ரலுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் லீடர், நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான். டேய் சும்மா இருறா அப்படின்ட்டு அவங்க போனோடனே நம்ம 2 பேரையும் மறைச்சிடுவாங்க. ஏய் இவங்க யார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோடனே இவங்க அண்டர்கிரவுண்டில் மறைஞ்சிருந்தாங்க, திடீர்னு எப்படி மேலே வந்தாங்க தெரியலையே அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது டாக்டரை பார்த்துட்டு ஓ நம்ம 2 பேரும் நரகத்தில் சந்திக்கலான்னு சொன்னேன், இதான் அந்த நரகமா அப்படின்னு அந்த மஞ்சள் முடி வச்ச ஒரு பொண்ணு சொல்லும். அது சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜீரோவை தேடி தான் வந்தோம். ஜீரோ உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, நீ இருந்த உடனே இந்த உலகம் எதுக்கு ஃப்ரீஸாக அனுசரிங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த மொட்டை சொல்லுவானா. இதெல்லாம் தம்ப முடியாது, நீங்கள் இவனை கொண்டு போய்த்து ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி உங்களோட அந்த ஆராய்ச்சி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு தானே வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுமா அந்த டாக்டர் பொண்ணு. என்ன ஆராய்ச்சி ஏது அப்படின்னு அந்த மஞ்சள் முடி பொண்ணு கேட்கும்போது நம்ம மொட்டை கடுப்பாகி ஆமாம் இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கடுப்பாவான். ஹீரோ அப்படின்னா நீங்கள் அவங்கள சோதிச்சிங்களா, இங்கே அருமை தான் டாக்டர், உங்களோட அறிவு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம். இதோட இந்த எபிசோடு ஃபுல்லாக முடியுது. நம்ம ஒரு வழியாக ஒரு சீரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட்டு, பழைய மான்வா கண்டினியூ பண்ணலாமா புது மான்வா போடலாமா, இது ஒன்றையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க.